சர்வதேச சுற்றுலா பயணிகள் குவியும் இடங்களில் ஊட்டியும் ஒன்று. ஊட்டியில் சீசன் களை கட்டி உள்ளதால் சுற்றுலா பயணிகளின் வருகை அதிகரித்துள்ளது. இது பற்றிய ஒரு செய்தி தொகுப்பை பார்ப்போம். மலைகளின் அரசு என்றழைக்கப்படும் ஊட்டி கடல் மட்டத்திலிருந்து சுமார் 7000 அடி உயரத்தில் உள்ளது. இங்கு அரசு தாவரவியல் பூங்கா, ரோஜா பூங்கா, படகு இல்லம், மரவியல் பூங்கா, தொட்டபெட்டா, பைக்காரா அணை ஆகிய இடங்களை சுற்றுலா பயணிகள் பார்த்து ரசிக்கின்றனர். நூற்றாண்டு பழமை வாய்ந்த தாவரவியல் பூங்காவில் அரிய வகை மலர்கள், மரங்கள், மிதக்கும் பூங்கா, பேரணி இல்லம், ஆர்கிட் மலர் கண்ணாடி மாளிகை என வியப்பூட்டும் பல அம்சங்கள் உள்ளன. ரோஜா தோட்டத்திற்கு வருகை தரும் பயணிகள் விதவிதமான வண்ண மலர்களை பார்த்து மகிழ்கின்றனர். தாவரவியல் பூங்காவில் உள்ள புல்வெளியில் உட்கார்ந்து பேசி மகிழும் சுற்றுலா பயணிகள் தங்கள் நினைவுகளை புகைப்படங்களாக எடுக்கவும் தவறுவதில்லை. ஊட்டி சம்மருக்காக வந்திருந்தோம். காலைல தொட்டப்பட்டா போயிருந்தோம், ரொம்ப அருமையாக இருந்தது எல்லாமே. அடுத்தது ரோஸ் கார்டன் போயிருந்தோம், அதுவும் ஃப்ளவர்ஸ்லாம் ரொம்ப சூப்பராக இருந்தது. இப்போ நாங்கள் பொட்டானிக்கல் கார்டனில் நிற்கிறோம். ஊட்டி ஏரியில் மோட்டார் படகில் சவாரி செய்ய 300 முதல் 450 வரை கட்டணம் வசூலிக்கப்படுகிறது. இங்குள்ள படகில் 8 முதல் 15 பேர் வரை செல்லலாம். கடல் மட்டத்திலிருந்து சுமார் 2623 மீட்டர் உயரத்தில் உள்ள தொட்டபெட்டா மலை சிகரத்திலிருந்து சாமுண்டி மலையை தெளிவாக பார்க்க முடியும். இங்கு சுற்றுலா பயணிகளுக்கு வசதியாக தொலைநோக்கி ஒன்றும் வைக்கப்பட்டுள்ளது. பைக்காரா அருவி ஆங்காங்கே கிளைகளாய் பிரிந்து தண்ணீர் கொட்டுகிறது. செங்குத்தான படிகளில் இறங்கி சென்று இந்த அருவியை சுற்றுலா பயணிகள் பார்த்து மகிழ்கின்றனர். ஊட்டி வெக்கேஷனுக்காக வந்திருக்கோம். நல்லா என்ஜாய் பண்ணியிருக்கோம். பொட்டானிக்கல் கார்டன் பார்த்துருக்கோம். தொட்டபெட்டா போட் ஹவுஸ் பார்த்து இங்கே வைகரா நீர்வீழ்ச்சி வந்திருக்கோம். இங்கே மழை வந்ததுனால தண்ணிலாம் நல்லா போயிட்டு இருக்கு. ஊட்டியில் மிகவும் பிரசித்தி பெற்ற மலை ரயிலில் சுற்றுலா பயணிகள் உற்சாகத்துடன் பயணிக்கின்றனர். வளைந்து நெளிந்து செல்லும் மலைப்பாதையில் பசுமையான மரங்களுக்கு இடையே பயணிக்கும் அனுபவம் மறக்க முடியாத ஒன்று.